இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1 முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார், கமலக்கண்ணன், நேதாஜி, குணசீலன், ரஞ்சித் மற்றும் நர்சிங் ஆபீசர்ஸ் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் SC/SD சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம், சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் ரஞ்சித் நன்றி உரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/SD மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலம் குபேர் அங்காடி பெரிய மார்க்கெட்டில் அதிகாலை 4:30 மணியளவில் செல்வம் டிபார்ட்மெண்டல் மளிகை கடையில் தீப்பற்றி எரிந்து அனைத்து பொருட்களும் தீயில் சேதமடைந்தது. புதுச்சேரி மாநிலம் குபேர் அங்காடி பெரிய மார்க்கெட்டில் அதிகாலை 4:30 மணியளவில் செல்வம் டிபார்ட்மெண்ட் மளிகை கடையில் தீப்பற்றி எரிந்து அனைத்து பொருட்களும் தீயில் சேதமடைந்துவிட்டது. இதன் மதிப்பு சுமார் 20 லட்சத்திற்கும் மேல் இருக்கும். உடனே கடையின் உரிமையாளர் செல்வகுமார் அவர்கள் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் செய்து தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். நல்ல விதமாக இதில் உயிர் சேதங்கள் எதுவும் இன்றி பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாயின. மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் தீயணைப்பு துறையினருடன் சேர்ந்து தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ பரவியதாக கூறப்படுகின்றது. இதற்கு அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆறு மணிக்கெல்லாம் கடை திறப்பையா திறப்பு 6 மணிக்கு 4:30 மணிக்கு ஃபயர் ஆயிருக்கு, எலக்ட்ரிக் ஃபயர் ஆயிருக்கு. அவங்க 6 மணிக்கு இந்த கடையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆண்டவே கிளம்பி வந்துட்டு இருந்தேன், கடைக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வந்து பார்க்கறதுக்குள்ளே படபடன்னு பிடிச்சி அது மாட்டு எரிஞ்சு போயிடுச்சு. கலர் இருந்துச்சு, இந்த கேஷ் என்னமே என்ன பண்ண போகிறேன், எல்லா பொருளும் நாசமாகி போச்சு. எங்களுக்கு கூட பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே இப்போ இல்லையா எங்க கையில். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் தொடர்ந்து மகா சண்டி வேள்வி துவங்கி வடுக பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, கலச அபிஷேகம் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முத்து ரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். அருள்மிகு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 13ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா கவிக்கோயில் நகர் சாரம் பகுதியில் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 13ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா கவிக்குயில் நகர் சாரம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் மக்கள் பணியாளர் தோழர் கோபி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு தீப ஆராதனையை காட்டி பிரசாதம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் சமூக சேவகர் கோபிக்கு சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற
திரு தேரோட்ட நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள நவ நரசிம்மருக்கு நரசிம்மர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட நவ நரசிம்மர்கள் திரு தேரோட்ட நிகழ்வு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட நவ நரசிம்மர்கள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திரு தேரில் வைக்கப்பட்டு திரு வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்ம பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பில் அண்டர் 20 மென்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி அணிகளுக்கான வழி அனுப்பும் விழா 29/4/2026 அன்று புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பில் அண்டர் 20 மென்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி அணிகளுக்கான வழி அனுப்பும் விழா 29/4/2026 அன்று புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டி ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஏற்பாட்டில் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி அணி கீழ்க்கண்ட போட்டிகளில் பங்கேற்கின்றது. மே 3 குஜராத் அணியுடன், மே 5 தெலுங்கானா அணியுடன், மே 7 ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அணியுடன். அணியின் தலைமை பயிற்சியாளராக சிவகிருஷ்ணா அவர்கள் பணியாற்றுகின்றார். அணியின் மேலாளராக துரை ஆரோக்கியராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அணிகளுக்கான ஜெர்சிக்களை புதுச்சேரி சபரி வித்யாஸ்ரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லாஸ்பேட்டை அமுதவாணன் அவர்களின் அனுசரணையாக வழங்கப்பட்டது. வழி அனுப்பு நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டி நெஸ்தர் தலைவர், எஸ் தனசேகர் கௌரவ செயலாளர், முருகசாமி பொருளாளர், முனியாண்டி செயற்குழு உறுப்பினர், சதீஷ்குமார் நிர்வாக தலைவர். புதுச்சேரி அணி போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற சங்கம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான கோபியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான கோபியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பணிமனையில் மே தின கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மே 1 தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பணிமனையில் மே தின கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தலைவர் கலிய பெருமாள், ஆலோசகர் ஆனந்த கணபதி, ராஜேந்திரன், செல்வகுமார், சுந்தர், கஜேந்திரன், முனியன், செல்வம், ரிஷார், டேவிட், குமரன், கோவிந்த், ராஜா, வரதராஜ், தேசிங், அருள்தாஸ், இமானுவேல், பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மே தின செங்கொடி ஏற்றப்பட்டது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாக மே தின செங்கொடி ஏற்றப்பட்டது. அரசு ஊழியர் சம்மேளன பொறுப்பாளர்கள் ஆனந்த கணபதி, களியபெருமாள் முன்னிலையில் கொடியை சங்க ஆலோசகர் நாகராஜன் கொடியை ஏற்றினார். இந்நிகழ்வில் தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் முருகவேல், செயலாளர் பழனி, துணை செயலாளர் ஞானவேல், பொருளாளர் ஆறுமுகம், செயற்குழு உறுப்பினர் பழனிவேல் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் அன்னை தெரசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி வழங்கப்பட்டது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அன்னை தெரசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளையின் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கும் சேவை திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டது. இந்த மனிதாபிமான பணிக்கு அறக்கட்டளையின் மாநில செயலாளர் ஷர்மா தலைமை தாங்கினார். அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கார்த்தி, விஜயபாரதி, ஸ்டீஃபன், விஜயபிரகாஷ், சரவணன், அசோக்குமார், செல்வராஜ், ஆகாஷ், சியான் மற்றும் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்து பொதுமக்களுக்கு நீர் மோர்களை வழங்கினார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்களின் நலன் கருதி இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் பயணிப்போர், உழைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் சூட்டை தணிக்கும் நோக்கத்தில் தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்ட நீர்மோர் மற்றும் குளிர்ந்த தர்பூசணி துண்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில், மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் சேவை என்ற நோக்கில் எங்களது அறக்கட்டளையின் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த வெயில் காலம் முடியும் வரை எங்களது இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடங்கும். முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே நாள் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பின் தலைவர் மோத்திலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், எல்&டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஏஐடியூசி பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதியதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் சேதராப்பட்டு உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். மே நாள் கொடியேற்ற நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸின் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். குமாரவேல், சரசு விஜயன், கார்த்திகேயன், மணிமேகலை, கணேஷ்குமார், நடராஜன், வள்ளி, சஞ்சவி, சரவணன், சீதா, செந்தில் முருகன்,
தியாகராஜன், சந்திரன், சரவணன், ஐயனார், அர்ஜுன் அனைவரும் பங்கேற்று மேனாள் நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவ உற்சவம் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். இதில் 11ஆம் நாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இவ்வாண்டு 30/4/2026 வியாழக்கிழமை மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சிறப்பு அர்ச்சகர் சிவஸ்ரீ ராஜா சிவாச்சாரியார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர் ராஜேஸ்வரி, ரத்ன சபாபதி மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் ஆலய பிரதான அர்ச்சகர் சிவஸ்ரீ சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேதாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தை ஒட்டி மே தின கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் சார்பாக உழைப்பாளர் தினத்தை ஒட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடி ஏற்றும் நிகழ்வு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் 26ஆம் ஆண்டு கலை விழா சலங்கை பூஜை முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26ஆம் ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10 மணியளவில் துவங்கிய நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலை மாமணி சங்கீதா மகேஸ்வர் நடன வரவேற்புரையாற்றினார். தமிழ்மணி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறையின் தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரை கூறினார். இவ்விழா கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. எப்பொழுதும் கள்ளபயம் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்ளபயம் கல்வருந்து உடையடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வருந்து உடையடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாறேக்கும் கண்ணே போவதே மாறு கல்வமுண்டோ கண்டரும்ப சொல்லுவமா கல்வருக்கு கல்வமுண்டோ அனைத்திந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் அண்ணா சாலை வாய்க்கால் தெரு சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் அண்ணா சாலை வாய்க்கால் தெரு சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை மாநில நிர்வாகி வேலு துவக்கி வைத்தார். மாநில துணை நிர்வாகி ஆனந்த்,
மாநில செயலாளர் விமல், மாநில துணை செயலாளர் செந்தில், மாநில பொருளாளர் சதீஷ், மாநில துணை பொருளாளர் சிவக்கொழுந்து, சட்ட ஆலோசகர் பாஸ்கர், மாநில இளைஞரணி நிர்வாகி ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அருள்மிகு உலகமுத்து மாரியம்மன் என்கின்ற யோகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அருள்மிகு உலகமுத்து மாரியம்மன் என்கின்ற யோகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கரகம் புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோபால்சாமி நாயக்கர் குடும்பத்தினர்கள், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, மதி என்கின்ற வெங்கடேசன், செழியன், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள், கோவில் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 112ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேரோட்டம் இன்று காலை மேளதாளங்கள் இசை முழங்க 100க்கும் மேற்பட்ட நடன பெண்களின் நாட்டுப்புற நடனங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரோட்டத்தினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் சசிகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த திருத்தேரோட்டமானது அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மாட வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் தேர் இழுக்கப்பட்டு திருத்தேர் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் ஆலய விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.